எங்கேயும் எப்போதும் BTM Jack Mackerel is always number one. BTM na tin fish na BTM. களத்தில் பாதுகாப்பு புலனாய்வு பிரிவினர் ராணுவ தளபதி நம்பிக்கை. அதிக ஆபத்து பிரதேசமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள கொழும்பு அரசு மருத்துவ அதிகாரிகள் சம்மேளனம் தகவல். பிரதமர் அலுவலகத்தில் உயர் பதவி பெற்ற யோஷித ராஜபக்ஷ 3 வருடங்களுக்குள் தீர்த்து வைப்பேன் நீதியமைச்சர் சபதம். கடுமையாக்கப்படும் சட்டங்கள் 6 மாதம் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். வெளியானது விசேட வர்த்தமானி. திணறுகிறதா ஸ்ரீலங்கா அரசு? அமெரிக்க அரசாங்கம் கடும் எச்சரிக்கை. ரிஷாட் கைது விவகாரம் சட்டமா அதிபர் போலீசாருக்கு கடுமையான உத்தரவு. கண்ணாடியரின் பாதுகாப்பில் பிரதமர் மஹிந்த. நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டமா? ராணுவ தளபதி வெளியிட்ட தகவல். மினுவாங்குட கொரோனா கொத்தணியின் ஆரம்பம் தொடர்பில் ஆய்வு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பத்திலிருந்து இதுவரையில் மேற்கொண்ட பல பரிசோதனைகள் தொடர்பாக கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இதுவரை கிடைத்த தகவல்களின்படி வெளிநாடுகளில் இருந்து இலங்கை வந்த ஒருவருடன் தொடர்பில் இருந்தவரால் கொரோனா வைரஸ் பிராண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் பரவியுள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அடுத்து வரும் சில தினங்களில் கொரோனா பரவலின் உண்மைத்தன்மை கண்டுபிடிக்கப்படும் என ராணுவ தளபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை பிரெண்டிக்ஸ் கொத்தணி பரவலை தடுப்பதற்காக தொற்றாளர் என சந்தேகிப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களை பாதுகாப்பதற்கு புலனாய்வு பிரிவினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக ராணுவ தளபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். கம்பகாவுக்கு அடுத்தபடியாக கொரோனா தொற்று ஏற்படக்கூடிய அதிக ஆபத்து பிரதேசமாக கொழும்பு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாளொன்றுக்கு 10,000 என்ற அளவில் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சம்மேளனத்தின் செயலாளர் வைத்திய கலாநிதி ஷெனல் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தற்போது நாளொன்றுக்கு 6,000 PCR பரிசோதனைகளே மேற்கொள்ளப்படுகின்றன. இது போதுமானதல்ல. நாளொன்றுக்கு 10,000 வரை PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கொழும்பில் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். இந்த நிலையில் கொரோனா வைரஸ் பரிசோதனை முறை மேம்படுத்தப்பட வேண்டும். சரியான பரிசோதனை கொள்கை அறிவிக்கப்பட வேண்டும். அத்துடன் கொரோனா தொற்றாளிகள் கண்டறியப்பட்ட உடனேயே சுகாதார அதிகாரிகள் தகவல்களை வெளியிட வேண்டும் என்றும் வைத்திய கலாநிதி தினேஷ் பெர்னாண்டோ கோரிக்கை விடுத்துள்ளார். மனிதவலு, PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கை மற்றும் தொழில்நுட்பம் என்பவற்றை அரசாங்கம் கருத்தில் கொண்டு PCR பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பணியாளர் சபை பிரதானியாக அவரது 2வது மகன் யோஷித ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கான பதில் சீன தூதுவர் ஹுவை அண்மையில் யோஷித ராஜபக்ஷவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளதாக தூதரகத்தின் ட்விட்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் இலங்கை சுற்றுலா பயணம் மேற்கொண்ட சீனாவின் உயர்மட்ட தூதுக்குழுவினர் மற்றும் இலங்கைக்கிடையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பிலும் இருதரப்பு நட்பு தொடர்பிலும் கலந்துரையாடல் மேற்கொண்டதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. நீதியை நிலைநாட்டும் நடைமுறையை செயற்திறன் மிக்கதாகவும் துரிதமானதாகவும் மாற்றுவதற்காக செயற்திட்ட முகாமைத்துவ அலுவலகம் ஸ்தாபிக்கப்படவுள்ளது. இதற்காக நீதியமைச்சர் அலி சப்ரி தாக்கல் செய்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. நீதித்துறையில் நிலவும் பிரச்சினைகளை 3 வருடங்களுக்குள் தீர்த்து தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சர் 5 குழுக்களை நியமித்துள்ளார். இந்த குழுக்களின் தலைவர்கள் மற்றும் ஆலோசகர்களுக்கு நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. நீதிமன்றங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல், குற்றவியல் சட்டங்களை திருத்தியமைத்தல், நீதிமன்ற வலைப்பின்னலை டிஜிட்டல் மயமாக்கல், வணிக மற்றும் சிவில் சட்டங்களை திருத்துதல் போன்ற பொறுப்புகள் குழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய கோவிட்-19 தடுப்பு விதிமுறைகள் குறித்த வர்த்தமானி அறிவிப்பை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. புதிய வர்த்தமானி அறிவிப்பில் சுகாதார அமைச்சர் பவித்ரா வாந்தியாராச்சி நேற்றைய தினம் கையெழுத்திட்டார். இது தொடர்பில் சுகாதார அமைச்சர் வெளியிட்டுள்ள வர்த்தமானியில் புதிய கொரோனா தொற்று தடுப்பு விதிமுறைகளுள் தனிநபர்கள் பொது இடங்களில் சமூக இடைவெளியை பேணுதல் மற்றும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறும் நபர்கள் 6 மாதங்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அல்லது 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக வர்த்தக மற்றும் பணி இடங்களுக்குள் பிரவேசித்தல் மற்றும் பேணுதல் போன்ற விடயங்களும் இந்த வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பணியிடங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களுக்குள் பிரவேசிக்கும் அனைவரும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முகக்கவசம் அணிந்திருத்தல் வேண்டும். இருவருக்கிடையில் 1 மீட்டருக்கு குறையாத சமூக இடைவெளியை கடைபிடித்தல்.
பணியிடங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னர் அனைத்து நபர்களதும் உடல் வெப்பத்தை அளவிடுதல், கிருமி நாசினி திரவத்துடன் போதுமான வகையில் கைகளை கழுவுவதற்கான வசதிகளை வழங்குதல், உட்பிரவேசிக்கும் அனைத்து நபர்களது பெயர், அடையாள அட்டை இலக்கம் மற்றும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய தகவல்கள் தொடர்பான விவரங்களை உள்ளடக்கிய ஆவணப்பதிவை மேற்கொள்ளல், பணியிடங்களில் ஆகக்கூடிய ஊழியர்களின் எண்ணிக்கை மற்றும் ஏனைய நபர்களின் எண்ணிக்கை மேற்படாத வகையில் வைத்துக் கொள்ளுதல், பயண வரையறை, தனிமைப்படுத்தல் அலுவலகங்கள், போக்குவரத்து அலுவலகங்கள் போன்ற விசேட விடயங்களுக்கான சட்டத்தை மேலும் வலுப்படுத்தல் போன்ற பல விடயங்கள் இந்த வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சீன அரசின் முதலீட்டாளர்கள் இலங்கையில் அதிகளவில் பிரசன்னமாகியுள்ளமை தொடர்பாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை அரசாங்கத்துக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் ஆசிய பசிபிக் விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். அமெரிக்க அரசினால் கருப்பு பட்டியலிடப்பட்டுள்ள பல சீன நிறுவனங்கள் இலங்கையில் முதலீட்டு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பாக அமெரிக்க தூதரகம் இலங்கை அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. அத்துடன் அமெரிக்க ராஜாங்க திணைக்களமும் இலங்கை வெளிவிவகார அமைச்சுக்கு தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தை விட சீனாவிடமிருந்து அதிகளவு நிதியுதவிகளை இலங்கை அரசாங்கம் பெற்றுக் கொள்கின்றது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நிக்கேயி ஏசியா என்ற சஞ்சிகைக்கு வழங்கியுள்ள சிறப்பு நேர்காணலில் கூறியுள்ளார். சீன நிறுவனங்கள் இலங்கையில் முதலீடு செய்கின்றமை தொடர்பாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுக்க முடியாதென அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்பக்வெலவும் கொழும்பில் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். சீன நிறுவனங்கள் தொடர்பாக அமெரிக்கா முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களை ஏற்க முடியாது எனவும் அவர் கூறினார். இந்த நிலையில் கடும் அதிருப்தி அடைந்துள்ள கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை வெளிவிவகார அமைச்சுடன் மீண்டும் தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுத்துள்ளது. எனினும் அமெரிக்க தூதரகம் அவ்வாறு அழுத்தம் கொடுக்கவில்லை என வெளிவிவகார அமைச்சு கூறுகின்றது. இதேவேளை கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளிலும் மருத்துவ உதவிகளை வழங்க சீன மருத்துவ நிறுவனம் ஒன்று இலங்கை அரசாங்கத்திடம் உறுதியளித்துள்ளதாக உயர் அதிகாரி ஒருவர் கூறுகிறார். அதேவேளை இலங்கையில் அமெரிக்க, சீன, இந்திய நிறுவனங்கள் ஏட்டிக்கு போட்டியாக செயற்பட்டு இலங்கையின் இறைமைக்கு ஆபத்து விளைவிப்பதாக ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா நேற்று முன்தினம் கொழும்பில் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். அத்துடன் சீன நிறுவனங்களின் முதலீடுகள் தொடர்பாக அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா வேண்டுகோள் விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தொடர்பில் சட்டமா அதிபர் தபுலா லிவேரா போலீசாருக்கு கடுமையான உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தவை மற்றும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் ரிஷாட்டை கைது செய்யுமாறு சட்டமா அதிபர் போலீசாருக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இந்நிலையில் ரிஷாட் பதியுதீனை இதுவரையில் போலீசார் கைது செய்யவில்லை. சட்டத்தை மலினப்படுத்தும் வகையில் போலீசார் செயற்படக்கூடாது என சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் வழங்கும் உத்தரவுகளையும் சட்டமா அதிபர் வழங்கும் அறிவுறுத்தல்களையும் போலீசார் மெத்தனமாக கருதிவிடக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் ரிஷாட் கைது செய்யப்படாமை தொடர்பில் சட்டமா அதிபர் குற்ற விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்கவுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் போலீசார் செயற்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை சட்டத்தை மீறி செயற்படும் முன்னாள் அமைச்சருக்கும் அவருக்கு உதவுவோருக்கும் எதிராக சட்டத்தை உரிய முறையில் அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமா அதிபர் போலீசாருக்கு கடுமையான தொனியில் பணிப்புரை விடுத்துள்ளார் என கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்ளும் பேச்சுவார்த்தைகளில் அவர் அமர்ந்திருக்கும் ஆசனத்துக்கு எதிரில் கண்ணாடி அரண் அமைக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நோய் மீண்டும் தலை தூக்கியுள்ள நிலையில் அதில் இருந்து தற்காத்துக் கொள்ள இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிரதமர் கலந்து கொள்ளும் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளும் நபர்கள் சுகாதார ஆலோசனைக்கமைய 1 மீட்டர் தூர இடைவெளியில் அமரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட மாட்டாது என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எனினும் கம்பஹா மாவட்டத்தில் தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு தொடர்ந்தும் நீடிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் மருந்தகங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்று குறிப்பிட்ட அவர் அதன்படி குறித்த வர்த்தக நிலையங்களை இன்று காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்து வைக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பொருட்கொள்வனவுக்காக வெளியில் செல்லும் போது ஒரு தடவை மாத்திரம் வெளியில் செல்லுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து
19 போலீஸ் பிரிவுகளுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி கம்பஹா, கனைமுல்ல, கிருந்திவெல, தொம்பி, மல்வத்து ஹிரிப்பிட்டிய, மீரிகம, நிட்டம்புவ, பூகுட, வெயாங்குட, மினுவாங்குட, வீரங்குல, வெளிவேறிய, பல்லிவெல மற்றும் யக்கல ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கு ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமலில் உள்ளது. அதேபோன்று களனி வலயத்திற்குட்பட்ட ஜாயல, கந்தான போலீஸ் பிரிவுகளுக்கும் நீர்கொழும்பு வலயத்துக்குட்பட்ட திவலப்பிட்டிய, கட்டுநாயக்க மற்றும் சீதுவ ஆகிய பகுதிகளுக்கும் இவ்வாறு ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது.